வெல்கம் டு ஜேஎஸ்கே சேனல். இன்றைக்கி ஒரு புது ரெசிபியோடு வந்திருக்கேன். வேப்பம்பூ பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேப்பம்பூ எல்லாருக்குமே கசக்கும்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கொஞ்சம் அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் இது வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளத்துக்கும் இது ஒரு இந்த பொடி நல்ல தீர்வாக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணும்போது வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த பொடியை நம்ம சாப்பிட்ற ஒரு சுடசாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாலே நமக்கு அந்த வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமும் தீர்ந்து போகும். இது செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் அட்லீஸ்ட் 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த பொடி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் இருக்காது. இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இப்போ இந்த கரண்டி வச்சுருக்கேன் இல்லையா, இதில் தான் அளந்து நான் போட போகிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அதால் ஒரு கரண்டி உளுத்தம்பருப்பு, அதே கரண்டியால் நான் நெக்ஸ்ட்டு கடலை பருப்பையும் அதே கரண்டியால் தான் அளந்து போட போகிறேன். பாருங்கள், இது ஒரு கரண்டி, அது ஒரு கரண்டி. இதுக்கு நெக்ஸ்ட்டு தேவையான பொருள் மிளகு. இந்த மிளகு இந்த ஸ்பூன் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் மிளகு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இப்போ தேவையான பொருள், இம்பார்ட்டண்ட் பொருள் வேப்பம்பூ. இந்த வேப்பம்பூ இதே ஸ்பூனால் 6 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். நான் எப்படி போடுறேன்றது பாருங்கள். ரொம்ப சிம்பிள் பொருள் தாங்க இதுக்கு தேவை. ஏன்னா இதில் வேப்பம்பூவோட டேஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கணுன்றதுனால நம்ம வேப்பம்பூ தான் அந்த டேஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கணும். அப்புறம் அந்த காரத்துக்கு நான் மிளகு போட்டிருக்கேன், அவ்வளோதான். 6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு அடுத்து தேவையான பொருள் புளி. அது சின்ன சைஸ் புளி நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான பொருள் பெருங்காயம். அதையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாமே நான் வெறும் வானால் தான் வதக்க போகிறேன். ஸோ வெறும் இப்போ வானால் இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பெப்பரையும் வெறும் வானால் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போது அந்த வானால் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு, ஏன்னா புளியும் பெருங்காயத்தையும் நான் அதில் வதக்கி எடுத்துக்க போகிறேன். இந்த புளிக்கு அந்த எண்ணெய் கொஞ்சம் போட்டால் தான் அது வதங்கும். அதனால் அந்த புளிக்கு கொஞ்சம் சொட்டு எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயம் போட்டு அதை நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாம் வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் அந்த வானால் வேப்பம்பூவை போட்டு நல்லா வறுக்கிறேன். பாருங்கள், அந்த வானால் எண்ணெய் எதுவும் குத்தலை. அந்த வேப்பம்பூ கலர் நல்லா மாறணும், நல்லா கருப்பாகி வரணும். அது வரைக்கும் நல்லா அதில் நல்லா வறுத்து கருப்பாக வரைக்கும் வறுத்து அது அப்புறமா எடுத்து பவுட்ரு பண்ணணும். நம்ம பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. வேப்பம்பூ நல்லா கருப்பாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ உப்பு கூட ஜஸ்ட் அந்த வானால் ஒரு அந்த சூட்டில் வதக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் ஒருவேளை ஈரப்பதம் இருந்தால் கூட அது போயிடும். இப்போ எல்லாம் போட்டு நான் அரைக்க போகிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் மிக்சியில் போட்டிருக்கேன். முதல்ல அந்த பருப்பெல்லாம் போட்டு அதை முதல்ல பவுட்ரு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அதை பவுட்ரு ஆன உடனே இதுக்கப்புறம் வேப்பம்பூ அதில் போடணும். இதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், அதில் வேப்பம்பூ போட்டிருக்கேன். வேப்பம்பூ போட்டு அரைச்ச பிறகு அது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வேப்பம்பூ பவுட்ரு பண்ணுறது எப்படி இருக்குது பாருங்கள். எல்லோரும் இந்த ஹெல்த்தி ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆரோக்கியமான வாழ்வு தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியன்றதை நம்ம எப்போவும் மறக்கக்கூடாது.